நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சியின் பாதாள சாக்கடையை ஆற்றில் விடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மறியலில் ஈடுபட்ட சின்னக்காவனம் கிராம மக்களை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று வாகனங்களில் ஏற்றினர். அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் யுகேந்தர் இணைப்பில் இருக்கிறார். யுகேந்தர், வணக்கம். மறியலில் ஈடுபட்டவங்களை குண்டுக்கட்டாக போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அவங்க மறியலில் ஈடுபடுறதுக்கு அனுமதி வாங்கியிருந்தாங்களா? என்ன நடந்தது? கூடுதல் விவரம் என்ன? திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சிக்கு உட்பட்ட 27 வார்டுகளில் உட்பட்ட பகுதிகளில் கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் பாதாள சாக்கடை அமைக்கும் பணிகளானது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. குடியிருப்பு பகுதிகள் குழாய்கள் பதிக்கப்பட்டு சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டு வீடுகளில் வணிகம் வளாகங்களில் இருந்து கழிவு நீரானது சுத்திகரித்த பின்னர் அந்த தண்ணீரானது ஆரணி ஆற்றில் விடுவதற்கு குழாய்களானது பதிக்கப்பட்டு வருகிறது. இக்குழாய்கள் மூலம் ஆரணி ஆற்றில் விடுவதனால் சுற்று வட்டாரத்திற்கு 50க்கும் மேற்பட்ட கிராமங்கள் அப்பகுதியில் இருந்துதான் குழாய் மூலமாக தண்ணீரானது பருகுவதற்கும் ஆடு மாடுகள் குடிப்பதற்கும் அந்த ஆற்றினை பயன்படுத்தி வருகின்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல கட்ட போராட்டங்கள் நடத்தினர். கோட்டாட்சியர் முதல் வட்டாட்சியர் முதலமைச்சர் தனிப்பிரிவு அனைத்து பிரிவுகளிலும் மனுக்களானது கொடுக்கப்பட்டிருந்தது. குழாய்கள் பதிக்கக்கூடாது, குழாய்கள் பதிக்கப்பட்டால் கிராமங்கள் அனைவரும் விளைநிலங்கள் நாசமாகிவிடும், குடிநீரை பருக முடியாது என பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வந்தனர். இந்த நிலையில் நேற்று போலீசார் 200க்கும் மேற்பட்டோர் குவிக்கப்பட்டு பணிகளானது நடைபெற்று வந்தது. அப்போது ஒரு 10 நபர்கள் மட்டும் அவர்களை தடுத்து நிறுத்த முற்பட்டனர். அதன் பின்பு போராட்டமானது கைவிடப்பட்டது. இன்று அனைத்து கிராமங்களும் ஒன்று சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக வந்திருந்தனர். காவல்துறையினரிடம் அனுமதி பெறாமலேயே இன்று நடைபெற்றது. இருந்தாலும் தங்களுடைய நியாயமான கோரிக்கையை வலியுறுத்தி பழவேற்காடு சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட வருவதற்கு முன்பாகவே போலீசார் பெண்கள் எனும் பாராமல் அராஜகமாக பெண்களை அடித்தும் ஆண்களை அடித்தும் துன்புறுத்தி பேருந்தில் ஏற்றி அவர்களை தனியார் மண்டபத்தில் அடைத்து வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பானது ஏற்படுத்தி வருகிறது. இதற்கு முன்பாகவே பசுமை தீர்ப்பாயத்தில் ஒரு மனுவானது அளிக்கப்பட்டு தடை விதிக்க வேண்டும் என தெரிவித்திருந்தனர். இதனை அடுத்து அப்பகுதியில் பசுமை தீர்ப்பாயம் தீர்வு வருவதற்கு முன்பாகவே இவர்கள் போராட்ட களத்தில் இறங்கினர். உடனடியாக அவர்களுக்கு தீர்வு காணப்பட வேண்டும், மாவட்ட ஆட்சியர் வந்து உடனடியாக தீர்வு காண வேண்டும், முதலமைச்சர் தனிப்பிரிவும் கண்டுகொண்டு மக்களை நல்ல முறையில் எடுத்து செல்ல வேண்டும், குழாய்களை பதிக்கக்கூடாது என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பானது ஏற்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி யுகேந்தர். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.